அல்போன்சோ மாம்பழம். சுகர் உள்ளவங்க மாம்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நீயே சொல்லு. வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதான்னு பேசாம மருத்துவ ரீதியா மாம்பழத்தை புட்டு புட்டு வைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாம்பழத்தில் வைட்டமின் ஏ நிறையா இருக்குது, கண்களுக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால கொலாஜனை உற்பத்தி செஞ்சு சருமத்தை பொலிவுடன் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. வெயில் காலத்தில் வரக்கூடிய மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற மாம்பழத்தை சுகர் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மலாம் எதிரி மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அடிப்படையாக வச்சு உணவுகளை பிரிக்கும் பொழுது மாம்பழம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50லேருந்து 60, அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மருத்துவ அறிவியலுடைய நவீன முன்னேற்றத்தில் கிளைசிமிக் லோடு இதன் மூலயமா உணவுகளை பிரிக்கிறது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது மாம்பழத்தினுடைய கிளைசிமிக் லோடு 100 கிராம் சாப்பிட்டோம்னா 10 கீழே தான் வருது. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அது கூட 100 கிராமில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குது, நெட் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதால பெருக்கிக்கிட்டு 100ஆல் டிவைட் பண்ணணும், 100ஆல் வகுக்கணும். இதுதான் கிளைசிமிக் லோடோட ஃபார்முலா. இப்போ நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கோமே, மாம்பழத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 50லேருந்து 60, நம்ம அதிகபட்சம் 60 எடுத்துக்கோம். 60 இன்ட்டு 100 கிராமில் எவ்வளோ மாவுச்சத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12 to 15, நம்ம 15 எடுத்துக்கோம், அதிகபட்சமே எடுத்துக்கோம். 60 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 போட்டோம்னா 9 தான் வருது. 10 கீழே தான் இருக்குது. ஸோ கிளைசிமிக் லோடு 10 கீழே உள்ள பொருட்களை டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அப்படிங்கும் பொழுது 100 கிராம் மாம்பழம், 100 கிராம் வாழைப்பழம், 100 கிராம் தர்பூசணி பழம் இதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். 200 கிராம் சாப்பிட்டோம்னா இன்ட்டு 2 9ங்கிறது 18 ஆகிடுது, கொஞ்சம் அதிகம். 300 கிராம் சாப்பிட்டோம்னா இன்ட்டு 3 27 ஆகிடுது, ரொம்ப அதிகம். இங்கே தான் பிரச்சனையே. மாம்பழம் சாப்பிட்லான்னு சொன்ன நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல் சாதத்துக்கு பாதி மாம்பழம், அடுத்து ரசத்துக்கு இன்னொரு பாதி, தயிருக்கு இன்னொரு மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு கொட்டையை கூட மிச்சம் வைக்காமல் நல்லா நசுக்கி புழிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா சுகர் சல்லுன்னு ஏறிடும். அதுக்கப்புறம் அப்படியே போய் படுத்துட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம், சுகர் நல்லா ஸ்பைக் ஆகிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுட் மெஷரிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் பவுலில் வச்சு டேர் அப்படிங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னா 0க்கு வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ உணவுப் பொருள் போடுறீங்களோ அவ்வளோதான் அப்படிங்கிறத அளந்து சாப்பிடுங்க. அன்னத்தை அளந்து சாப்பிடக்கூடாது தம்பி அப்படிங்கிறீங்களா, அன்னத்தை அளந்து சாப்பிட்லான்னா அப்புறம் கண்ணை வீங்கிரும், கண்ணத்து கீழே கழுத்து வீங்கிரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். பயந்து சுகர் இருக்கேன்ட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை சாப்பிடாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி அளந்து அளவோடு சாப்பிட்றது எவ்வளவோ மேல். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சது 15 நிமிஷம் நடந்தீங்கன்னா சுகர் ஸ்பைக் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். இதுக்கும் நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி அப்படிங்கிற மாதிரி ஈட் ரெஸ்பான்சிபிளி, ஸ்டே ஹெல்த்தி. என்னோட ஃபேவரட் இந்த அல்ஃபோன்சா மாம்பழம் தான். அல்ஃபோன்சா மாதிரியே மால்கோவா, பங்கனப்பள்ளி, இமாத், பசந்த் அப்படின்னு நிறைய மாம்பழம் இருக்குது. இந்த சம்மரில் ஒரு மாம்பழத்தையும் விடாதீங்க, எல்லாத்தையும் வாங்கி அளவோட சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் சொன்னால் வாங்கி கொரியரில் அனுப்ப போகிறேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் அனுப்ப மாட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கோமே, ஜாலியாக இருக்கும், அனுப்பி விடுங்க. அப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.